இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய மனுவில் மேலும் அவதூறு என இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இது குறித்தான விரிவான விவரம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்பு படுத்தி வீடியோ வெளியிட்ட பத்திரிகையாளர் மேத்யூ சாம்வேல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் மேத்யூ சாம்வேல் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த பதில் மனுவில் தவறான கருத்துக்களை கூறியிருப்பதாகவும் அதனை நீக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எஸ் ஆர் ராஜகோபால் குற்ற வழக்கில் முதல் தகவல் அறிக்கையிலும் புலன் விசாரணையிலும் மனுதாரருக்கு எதிராக எந்த கருத்தும் தெரிவிக்கப்படாத நிலையில் உள்நோக்கத்துடன் மேத்யூ சாம்வேல் வீடியோ வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் மேத்யூ சாம்வேல் தாக்கல் செய்த பதில் மனுவில் தேவையில்லாத விஷயங்களை கூறியிருக்கிறார் எனவும் அது மேலும் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதையடுத்து பதில் மனுவை பரிசீலித்த நீதிபதி பதில் மனுவில் கூறியுள்ள தேவையற்ற விஷயங்களை நீக்கி புதிய மனுவை தாக்கல் செய்யலாம் என தெரிவித்தார். பின்னர் பதில் மனுவில் கூறியுள்ள தேவையற்ற கருத்துக்களை திரும்ப பெறுவது தொடர்பாக மேத்யூ சாம்வேல் கருத்தை பற்றி தெரிவிக்கும்படி அவரது தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை டிசம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.